வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடக்க முடியாத மாமியாரை மீனா அப்படி நடத்துறாங்க. அதுக்கு காரணம் இதுதானா? கலா மாஸ்டர் சொன்ன தகவல் இப்போது இணையதளத்தில் வைரல் ஆகி வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை மீனா குறித்து கலா மாஸ்டர் கூறியிருக்கும் விஷயம்தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தென்னிந்திய சினிமா உலகில் 90 காலகட்டத்தில் ரசிகர்களின் கனவு கன்னியாக திகழ்ந்தவங்க தான் மீனா. இவங்க குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி கதாநாயகியாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இதற்கிடையில மீனா அவங்க வித்யாசாகர் என்பவரை 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. இவருக்கு நைனிகா மற்றும் ஒரு மகள் இருக்காங்க. மேலும் மீனாவின் கணவருக்கு ஏற்கனவே நுரையீரல் பிரச்சனை இருந்ததால் 2 நுரையீரலும் மாற்ற வேண்டிய அளவுக்கு அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாகவே புறாக்களின் எச்சம் கலந்த காற்றை சுவாசித்ததால் இந்த நோய் ஏற்பட்டது என்று பலருமே சொல்லி வந்தாங்க. இவருடைய உடல்நல மிகவும் மோசமாகி சிகிச்சை பலனளிக்காம இறந்து விட்டாங்க. வித்யாசாகரின் இறப்புக்கு பல பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. மேலும் மீனாவுக்கு ஆறுதல் அவளுடைய தோழிகள் தான் இருக்காங்க. கணவரின் இழப்பிலிருந்து மீண்டு வந்த மீனா தற்போது மீண்டும் படங்கள்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நடுவராக பணியாற்றி வராங்க. அதோடு மீனாவின் கணவர் இறந்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. மீனாவுக்கு உறுதுணையாக எல்லா விஷயத்திலும் பக்கபலமாக இருந்தவங்க கலா மாஸ்டர். இந்த நிலையில்தான் சமீபத்தில் அளித்த பேட்டியில கலா மாஸ்டர், எனக்கும் மீனாவுக்கும் 20 வருட நட்பு. ஷூட்டிங் நேரத்துல நாங்க இருவருமே நண்பர்களானோம். நான் மீனாவின் அம்மா எல்லோருமே ஜாலியாக ஒன்னா தான் ஷாப்பிங் போவோம். அப்போ ஆரம்பித்து நட்பு தான் இப்போது வரை சந்தோஷமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மீனா எல்லாரிடமே அன்பாக இருப்பா. கொஞ்சம் குழந்தையாக இருக்கும். இத்தனை வருட நட்பில் எங்களுக்கு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வந்ததே கிடையாது. ஈகோவாகவும் கிடையாது. எல்லா நல்லதும் கெட்டதிலும் அன்பே ஆறுதலையும் பரிமாற்றிக் கொள்வோம். 2 பேருக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் எங்களுடைய புரிதல் ரொம்ப ஆழமானது. தன்னுடைய கணவரை காப்பாற்ற ரொம்பவே அலைந்து திரிந்தும் போராடினோம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்பதை என் கண்கூட பார்த்தேன். எப்படியாவது கடவுள் காப்பாற்றுவார் என நம்பிக்கை. தினமும் கோவிலுக்கு போனோம். கோவிலில் ரொம்ப நேரம் மனமுருகி அழுது கொண்டே இருப்போம். ஹாஸ்பிட்டல் கோவிலுக்கெல்லாம் சுட்டி கொண்டே இருந்தோம். அவருடைய கணவர் இருந்த பாசத்தை பார்த்து நான் அசந்து போய்விட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப அன்பாக இருந்தார். மீனாவுக்கு பெரிதாக வெளி உலகமே தெரியாது. அவங்க அம்மா அந்த அளவிற்கு அவரை வளர்த்து விட்டாங்க. சாகர் தான் தைரியமாக எல்லாத்தையும் சமாளிக்க கற்றுக் கொடுத்தார். இப்போது மீனா தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கு அவர் கணவர் கொடுத்த நம்பிக்கை தான் காரணம். இந்த 2 வருடத்தில் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். கணவர் இறந்த பிறகு மீனா தன்னுடைய மாமியாரை நன்றாக பார்த்து கொண்டார். ஷாகரோட அம்மா டீச்சர். ஷாகர் ஒரே மகன்தான். அவரிடத்தில் இப்போது மீனா தன் மகனாக இருந்து மாமியாரை பார்த்து கொள்கிறார். அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவர்தான் பார்த்து கொள்றாங்க. ஷாகர் அம்மாவால் சரியாக நடக்க முடியாது. மகன் இல்லாத குறை அவர்களுக்கு தெரிய விடாமல் தினமும் 45 நிமிடம் அவருக்காக ஒதுக்கி போன் பூசுவாங்க. இப்போ வரையும் அவர் மாமியாரை அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை மகளோட போய் மாமியாரை பார்த்துட்டு வருவாங்க. கணவர் இல்லாத நிலையில மாமியார் மேல அதிக அன்போடு இருக்காங்க. பெரிய விஷயம் என்று கண்கலங்கி பேசியிருக்காங்க கலா மாஸ்டர். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.